ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்கிள் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் த்ரெட் வந்து ரேப் பண்ணி வச்சுட்டு ரெட் அண்டு வந்து பேபி பிங்க் கலரில். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திலகம் ஸ்டோன் பிங்க்கு, அப்புறம் ஸ்மால் கிறிஸ்டல் பிங்க்கு, இந்த மாதிரி கிறிஸ்டல் ரெட்டு, ஜர்கான் ஸ்டோன் பிங்க்கு, ஐ ஷேப் 6Kல கோல்டும், ஐ ஷேப் 6Kல ரெட்டும் எடுத்திருக்கேன். அது போக ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபெவிக்ரில் க்ளூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இந்த பெரிய சைஸ் கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த பேங்கில் வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து 8 இன்ச் அந்த மாதிரி வந்தது. நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி 2 டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணி அங்கே க்ளூ போட்டுட்டு அகைன் வந்து இந்த ஸ்டோன் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதை 4ஆக டிவைட் பண்ணதும் வந்து நம்ம க்ளூ போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வந்து அகைன் வந்து க்ளூ போட்டுட்டு இதை சுற்றி க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து பிங்க் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன் இதை வந்து சுற்றி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ரெண்டுமே கிறிஸ்டலாக இருக்கனால ரொம்ப நல்லா ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் லுக்காக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலகம் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சென்டரில் கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 சைட்லேயும் க்ளூ போட்டுட்டு இந்த திலகமை வந்து நான் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கிராஸாக. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு சென்டரில் ஒரு திலகம், அப்புறம் இந்த 2 சைட்லேயும் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த 2 ஸ்டோனுக்கும் 3 ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்கே கேப் வருது இல்லையா, ரெண்டு ஸ்டோனுக்கும் அந்த கேப்பில் வந்து B7000 க்ளூ போட்டுட்டு அது கேப்பில் இந்த மாதிரி எகைன் வந்து ஸ்டோன் ஒட்டுறப்போ நமக்கு வந்து நல்லா ஒரு 3D லுக் கிடச்சிரும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் நல்லா 3D லுக்கு அந்த லுக் வைஸ் வந்து நல்லா அழகாக கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டுட்டு B7000 க்ளூ போட்டுட்டு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். அந்த 4 இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 இதுவும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறக்காக என்ன பண்ணுறேன்னா சென்டரில் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஐ ஷேப் 6 கலர் ரெட் கலர் வந்து இந்த த்ரீ இதாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் 6K ஐ ஷேப் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே ஒரு 3D லோட்டஸ் டைப்பாக கொண்டு வரோம். இந்த 2 ஸ்டோனுக்கும் இருக்கிற கேப்பில் வந்து இந்த மாதிரி அகைன் வந்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு அந்த கோல்டன் கட்டையும் வர மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா லுக் வைஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு பிங்க் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து அது லோட்டஸ் எஃபெக்டில் வந்துடுச்சு. இதோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள். இதுதான் இந்த பேங்கிளோட ஃபுல் வியூ. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது லுக் வந்து நல்லா அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன், ஸ்மால் திலகம் ஸ்டோன் 2 வந்து எடுத்திருக்கேன், பிங்க்கும் ரெட்டும். இது வந்து அடுத்த பேங்கிள் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் வந்து 4 கட் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ போட்டுட்டு ரெட் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஒரு நானே வந்து ஒரு கேப் விட்டு ஈவனாக வர மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கேப் விட்டு கிறிஸ்டல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மெஷர் பண்ணி பண்ணணுங்கிறது இல்லை. மெஷர் பண்ணி பண்ணுறனாலும் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஈவனாக வர பழகிக்கும். இந்த மாதிரி கேப்பில் வந்து கேப் விட்டு க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் ரெட் கலர் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபுல்லாக ரெட் கலர் கிறிஸ்டல் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து வி மாதிரி க்ளூ போட்டுட்டு ஸ்மால் திலகம், ரொம்ப ஸ்மால் சைஸில் ரெட் கலர் திலகம் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன்.
கிட்டத்தட்ட வந்து ஒரு பேங்கிள் எடுத்து அது எல்லாமே டிசைன் வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் 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 டிஃப்ரெண்ட்டாக அதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸு அது யூஸ் பண்ணிக்கிற டிசைன்ஸும் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வி மாதிரி போட்டுட்டு 2 சைடும் திலகம் வந்து அதை ஒட்டி இந்த கிறிஸ்டல் ஸ்டோனை ஒட்டி வர மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டேன். இப்போது இந்த 2 ஸ்டோனுக்கு சென்டரில் க்ளூ போட்டுக்கலாம். அந்த பேங்கிளோட ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டிசைனை வந்து எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் க்ளூ போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ இதோட லுக் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல 3D எஃபெக்டில் நல்லா லுக் வந்து அழகாக கிடைக்குது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள் இதோட லுக் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 6 கட் 12 கட் பேங்கிள்ஸ். இது வந்து நார்மல் 12 கட் பேங்கிள்ஸ். இதுக்கு வந்து சென்டரில் க்ளூ போட்டு நான் ஸ்டோன் செயின் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதனால வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளூ போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஒர்க் ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டோன் செயின் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா பேர்ல் அண்ட் ஸ்டோன் ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெட் கலர் ஸ்டோனு ஒயிட் கலர் பேர்ல் இந்த மாதிரி பேர்ல் பீடோ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் செயின் அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ரெட்டாகவும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி பேஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் லுக் நல்லா இருந்தது. அதனால நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த பேங்கிள் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால வந்து கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதில் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எக்ஸஸ் க்ளூவெல்லாம் வந்து இந்த டூத் பிக் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஏதோ ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து 6 கட் ஃப்ளாட் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுலேயும் அதே மாதிரி சென்டரில் க்ளூ போட்டுட்டு பிங்க் கலர் ஸ்டோன் செயின் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சென்டரில் நல்லா க்ளூ போட்டுட்டு ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பிங்க் கலர் ஸ்டோன் செயின் இந்த இடத்துல க்ரிப்பாக பிடிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஃபுல்லாக வந்து நல்லா க்ளூ கரெக்டாக போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேங்கிளோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள். அண்ட் இந்த பேங்கிள் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிளோட ஃபுல் வியூ 2 ஹேண்டுக்குமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.